குடியரசு தின விழா திருப்பலி முன்னுரை. இன்று நாம் நமது நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். மக்களால், மக்களுக்காக, மக்களின் ஆட்சி என்பதே ஜனநாயக தத்துவத்தின் சாராம்சம். இயேசுவின் வார்த்தைகள் ஞானம் நிறைந்தவையாக இருந்தாலும் அவை கடைபிடிக்கப்பட்டால்தான் உண்மை விடுதலை சாத்தியமாகும் என்கிறார் இயேசு. சட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்தாலும் அவை பின்பற்றப்படாதவரை மக்களாட்சி ஒரு கனவாகவோ அல்லது கானல் நீராகவோ மட்டுமே அமையும். பாதங்கள் படாதவரை பாதையும் பலன் இல்லைதான். அரசியல் அமைப்பு சட்டம் நமது ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் வேளையில் நமது கடமைகளையும் நினைவுபடுத்துகின்றது. நமது அரசியல் கட்டமைப்பில் நாம் அனைவரும் சமம். நம் நாடு சமயச்சார்பற்றது. நாம் ஒரே நாட்டின் குடிமக்கள் என்ற உன்னத கொள்கைகளை வரையறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வன்முறை ஒழிய, வறுமை அகல, ஏற்றத்தாழ்வுகள் நீங்க சபதம் ஏற்க வேண்டிய நாள் இந்நாள். மக்கள் அமைதியாக, சகோதரர்களாக வாழும் நிலைக்காக போராடுவோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்க்க இன்றைய திருப்பலி வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். குடியரசு தின திருப்பலி மன்றாட்டுக்கள். ஆண்டவரின் ஆவியால் எம்மை நிரப்பும் எம் அன்பு இறைவா, திருச்சபை தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் கடவுளால் அருள் பொழிவு பெற்றவர்களாகவும் ஏழைகளுக்கு நற்செய்தியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையாகவும் அனைவரையும் அன்போடும் இரக்கத்தோடும் வழிநடத்தும் மாண்புமிக்க தலைவர்களாகவும் செயல்பட வேண்டிய ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அடிமை தலைகளை அறுத்தெறிய எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, சோம்பல், சுறுசுறுப்பின்மை, ஊடக போதை, மது மற்றும் மனிதனை மாண்பிழக்கச் செய்யும் அனைத்து வகை போதை பழக்கங்களிலிருந்தும் மக்கள் விடுதலை பெறும் பொருட்டு வாலிபரையும் மாணவரையும் காப்பாற்றும் எண்ணத்துடன் போதைப் பொருட்களுக்கு தடை சட்டம் இயற்றிட தலைவர்கள் முன்வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. பார்வையற்றோர் பார்வை பெற பணிபுரிய வந்த எம் அன்பு இறைவா, மருத்துவமனைகளும் கல்வி கூடங்களும் மனித நேயமற்ற பணம் சேர்க்கும் இயந்திரங்களாக உருவாகிய நிலை மாறி நோயாளிகள் குணம் பெற்றிடவும் மாணவர்கள் அறிவு பெற்றிடவும் ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. பணியாற்றவே வந்தேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, மனித பலவீனத்தினாலும் பாவ பழக்க வழக்கங்களினாலும் சீரழிந்து கொண்டிருக்கும் மனித இனம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு புது பிறப்படைந்து வார்த்தை வழி வாழ்ந்திடவும் அன்றாட அலுவல்கள் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்திடவும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. இருள் சூழ்ந்த இவ்வுலகில் ஒளியாக வந்த எம் அன்பு இறைவா, அறியாமை, இல்லாமை, இயலாமை, பகிராமை போன்று உலகை ஆட்டிப்படைக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் உலக மக்கள் விடுதலை பெறவும் பஞ்சம், படை, கொள்ளை நோய், இயற்கை பேரிடர் போன்றவற்றிலிருந்து மக்கள் அனைவரும் காப்பாற்றப்படவும் அமைதியான ஆட்சி இம்மண்ணில் நிலவிடவும் மக்கள் அனைவரும் சிறந்த குடிமக்களாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.